ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் போயன்சி ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போவோம். அந்த போயன்சி ஃபோர்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற பார்க்க போவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோட் ஆகுது, சப்மெர்ஜ்ட் ஆகுது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்க்க போவோம். அப்புறம் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலை பற்றி பார்க்க போவோம். சரிங்களா? நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் தேவைப்பட்டதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கோர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா போயன்சி அப்படின்னா நாங்கள் பற்றி பார்ப்போம். போயன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பீக்கர் இருக்குங்க, இல்லாட்டினா இது ஒரு கலன். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணிக்குவேன், தண்ணி எடுத்துக்குவேன். தண்ணி தான் எடுக்கணும்னு இல்லைங்க, எந்த ஃப்ளூயிட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளூயிடை நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அது எதுவும் வேணால் இருக்கலாம். நான் ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டையை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் முக்குவேன். முக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இப்போது இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டையை நான் தண்ணியில் முக்கும்போது வெயிட் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் வரையாக வேலை செய்யும். சரிங்களா? வெயிட் கீழ் நோக்கி வேலை செய்யும். இப்படி வெயிட் கீழ் நோக்கி வேலை செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குதுல்ல, இந்த ஏரியாவில் இருக்க தண்ணி எல்லாம் இந்தாண்ட போகும், இந்த ஏரியாவில் இருக்க தண்ணியெல்லாம் இந்தாண்ட போகும். ஆனால் இந்த கட்டை இந்தாண்ட வரும். இப்படி வரும்போது இந்த ஏரியாவில் இருக்க தண்ணிலாம் நீயாடா இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கட்டைக்கு கீழ்ப்புறத்தில் சைடில் ஒரு ஃபோர்ஸை தவும். சரிங்களா? இப்படி ஃபோர்ஸை தவும். இது எதிர்ப்பு விசையாக இது பண்ணி இந்த கட்டையை மேல் நோக்கி தள்ளும். இப்படி மேல் நோக்கி தள்ளக்கூடிய இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் போயன்சி ஃபோர்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா FB அப்படின்னு சொல்லுவோம். பி ஃபார் போயன்சி. சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த போயன்சி ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ போயன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் பொருளை டிப் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த பொருளுக்கு எகெயின்ஸ்டான ஃபோர்ஸ் தருது. இதெல்லாம் போயன்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை ஆர்க்கிமிடிஸ் ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆர்க்கிமிடிஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீனியஸ். அந்த காலத்துல ஒரு பெரிய ஜீனியஸ். ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ரொம்ப நாளாக அழகா கிரீடம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஒரு பொற்கொள்ளனை கூப்பிட்டு கிரீடத்தை செய்ய சொல்றாரு. பொற்கொள்ளன் என்ன பண்ணுவான், கிரீடத்தை செஞ்சுவான். செஞ்சதுக்கப்புறம் ராஜாவுக்கு டவுட் வந்தது, இது பியூவா நம்ம தங்கத்தை வச்சுதான் இது பண்ணியிருக்கானா, இல்லை உள்ளா வேற ஏதாவது மெட்டீரியல் அதிகமாக ஆட் பண்ணிட்டானான்னு டவுட் வந்தது. ஆனா அதோட வேலைப்பாடு அழகா இருந்ததுனால ராஜாவால அதை மெல்ட் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு ராஜாவோட மனசு ஒத்துக்கல. ஸோ ஆர்க்கிமிடிஸை கூப்பிடாரு, இங்க வாப்பா, எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, டவுட் இருக்கு, நீ தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆர்க்கிமிடிஸும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்கறாங்க, எதுக்குமே ஐடியா கிடைக்கல. ஸோ ஆர்க்கிமிடிஸ் என்ன பண்றாரு, ஒன்ஸ் திங்க் பண்ணிட்டு பாத் டப்ல தண்ணியை ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ண மனுஷன் பாத் டப் ஃபுல்லா தண்ணியை ஃபில் பண்ணிட்டாருங்க. ஃபில் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாத்தப் உள்ள இறங்குவாரு. இறங்கின உடனே என்ன ஆகுது, தண்ணி கொஞ்சம் வெளியே போகுது. நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம், நம்மளே திட்டிட்டு அடுத்த டைம் பாதியை ஃபில் பண்ணி வைப்போம். ஆனால் ஆர்க்கிமிடிஸ் அப்படி பண்ணல. திருப்பி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு திருப்பி இறங்குவாரு. இந்த டைம் இறங்கும் போது அந்த வெளியே போனோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாரு. அப்படி கலெக்ட் பண்ண அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணி ஆர்க்கிமிடிஸோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருந்ததாம். ஸோ ஆர்க்கிமிடிஸ் யோசிக்குவாரு, அப்ப நம்ம அந்த கிரீடத்தை டிப் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிரீடத்தோட வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணி வெளியே போகணும்ல, அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கிமிடிஸ் யோசிக்கிறாரு. ராஜாட்ட போயிட்டு என்ன சொல்றாரு, ராஜா நீங்க கொடுத்த கோல்டுக்கு ஈக்குவலான கோல்டை தாங்க, நான் அதை தண்ணியை டிப் பண்ணி பார்க்குவேன். அந்த கோல்டுக்கு ஈக்குவலான இதே வெளியே போனான், தண்ணியை வெளியே போனோம்னா அவன் பியூரா கோல்டு உள்ளதான் செஞ்சிருக்கான், இல்லாட்டி நான் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்க்கிமிடிஸ் சொல்றாரு. உடனே நம்மளுக்கு டவுட் வரும், இதை வெயிட் போட்டு பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு இது தன்மைகள் இருக்கும். ஸோ அதை பொறுத்து இது வேரி ஆகும். சரிங்களா? அதனால கோல்டுக்கு உண்டான தன்மையை பொறுத்து அதோட இது வேரி ஆகும். அதனாலதான் ராஜாவுக்கு கோல்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கானா, இல்லை வேற ஏதாவது இதை ஆட் பண்ணியிருக்கானா
அப்படிங்கிறதுக்கு வந்து டவுட் வந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்து இப்படி பண்ணி பார்த்தாங்க. ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை யூஸ் பண்ணி, ஆர்கிமிடிஸ் சொன்ன தத்துவத்தை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்த உடனே அந்த பொற்கோளன் வந்து சீட் பண்ணி வந்து தெரிஞ்சது. ஸோ அவனை தூக்கி மகிழ பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ வந்து ஆர்கிமிடிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எந்த சேப்பான ஒரு மெட்டலை வேணாலும் எடுத்துக்கோ, அந்த மெட்டலை வந்து நீ வந்து ஃபுல்லா இது பண்ண தண்ணியில வந்து டிப் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான தண்ணி வந்து வெளியே போகும் ஆசா அப்படின்னு வந்து ஆர்கிமிடிஸ் வந்து சொல்றாரு. இதை வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை வந்து எங்க மேஜரா வந்து யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சப்மரைன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அந்த காலத்துல சப்மரைன்ல, அப்ப இந்த காலத்துல யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த காலத்துல வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டேங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த டேங்க்ல ஃபில் பண்ணுற தண்ணியோட வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, இந்த டோட்டல் சப்மரைனோட வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இங்க வந்து தண்ணி வந்து ஃபில் ஆக வந்து என்ன ஆகும், சப்மரைன் வந்து உள்ளாக போகும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி. திருப்பி வந்து வெளியே வந்தோம்னா தண்ணி வந்து வெளியே வந்து எடுத்துக்குவாங்க. இந்த காலத்துல வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காலத்துல வந்து டேங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து புயான்சி ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்துட்டோம், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் தான் வந்து என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியம்ல இருந்ததுன்னா எவ்வளவு வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா நான் இப்ப சொல்ல போற டெரிவேஷன் வந்து எதுக்கு செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்படி சேம் கிராஸ் செக்ஷன் உள்ள ஏரியாவுக்கு தான் வந்து செட் ஆகும். இது என்ன சேம் கிராஸ் செக்ஷன் உள்ள ஏரியானா, நீங்க மேலே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், கீழே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இப்படி இருக்க போது வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல வந்து இருந்ததுன்னா நான் சொல்ல போகிற டெரிவேஷன் வந்து செட் ஆகும். சரிங்களா? அந்த டெரிவேஷனை பார்க்கலாமா? ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய போல். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பீங்கிற லோடு வந்து கீழ்நோக்கி வந்து ஆக்ட் ஆகுது. இந்த லோடுக்கு வந்து எப்பிங்கிற போர்ஸ் வந்து மேலே வந்து ஆக்ட் ஆகுது. இதை சுற்றி வந்து தண்ணி இருக்கிறதா வந்து நீங்களே வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல வந்து இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல இருக்குன்னா இப்போ வந்து இந்த சைடு வந்து எந்த ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகலை, அதாவது இந்த சைடு வந்து எந்த ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகலை. ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி தண்ணி இருக்குன்னா இந்த சைடு வந்து வெர்டிகலாக வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துக்க போகிறது வந்து டவுன்வர்ட் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து டவுன்வர்ட் அப்வர்டாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து எப்பிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு. அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து மிதக்கும். சரிங்களா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ளோட் ஆகுறதுக்கு, அப்புறமேட்டு வந்து சப்மெர்ஜ்ட் ஆகிறதுக்கான தேவையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா இது வந்து இந்த கண்டிஷன்ல வந்து இருக்கணும். அதான் ஈக்குவலிபிரியம். ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் கண்டிஷன்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இப்படி வந்து ஈக்குவலாக வந்து இருக்கா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிவைட் பண்ணி வந்து எழுதுவேன். இப்போ பீங்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம், ரோ வி ஜின்னு வந்து எழுதலாமா? எப்பிங்கிற ஃபோர்ஸை வந்து எப்படி வந்து எழுதலாம், ரோ வி ஜின்னு வந்து எழுதலாமா? இப்போ இந்த பொருளோட அடர்த்தி ஒரு மாதிரி இருக்கும். இந்த எப்பிங்கிற ஃபோர்ஸ் வந்து எதுங்க தருது, தண்ணி தானே தருது. இந்த தண்ணியோட அடர்த்தி வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரோ ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரோ ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? வால்யூம்னு பார்க்கும்போது வால்யூமுக்கான ஃபார்முலா வந்து ஏஹெச். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, பொருள் வந்து இப்படி இருக்கா. ஸோ இது வரைக்கும் வந்து ஹெச், இது மட்டும் வந்து ஹெச். இதை நம்ம ஸ்மால் ஹெச்னு எடுத்துக்கலாம், இதை கேபிட்டல் ஹெச்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து வால்யூமுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னா ஏ ஸ்மால் ஹெச் ஒன்று, அதே மாதிரி வந்து ஏ கேபிட்டல் ஹெச் ஒன்று. சரிங்களா? ஏ வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஏன் சேமாக இருக்கும்னா, நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த பொருள் உள்ளாக வந்து தண்ணி தான் வந்து வெளியே போகுது. அப்போ வந்து இந்த பொருள் ஆக்குப்பை பண்ணியிருக்க ஏரியாவை பற்றி மட்டும் தான் வந்து நம்ம வந்து பேசுவோம். சரிங்களா? அதனால வந்து அதோட ஏரியா வந்து சேமாக தான் வந்து இருக்கும். இந்த பொருள் என்ன ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதே ஏரியா தானே இங்கேயும் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து ஏரியா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஏவ வேண்டத்தை வந்து அடிச்சு விட்டுருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து வால்யூம்ங்கிற இடத்துல ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
பொருளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஹெச் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து ஸ்மால் ஹெச் வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேபிட்டல் ஹெச் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஜியும் பாருங்க, கிராவிட்டி வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஏரியாவில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது கிராவிட்டி வந்து சேமாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஜியும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண தண்ணியோட அளவு, அதுக்கான டெரிவேஷன். சரிங்களா? ஸோ வந்து இந்த டெரிவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஜேஇ, அப்புறமேட்டு வந்து ஆர்ஆர்பி, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சிஜினா வந்து என்னன்னு பார்க்க போவோம். சென்டர் ஆஃப் புயான்சி அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்க போவோம். அப்புறமேட்டு வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்க போவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிஜினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது, ஒரு தண்ணியில் வந்து இருக்கு. இந்த பொருளோட வெயிட் ஃபுல்லாக வந்து ஒரு பாயிண்ட் வழியாக வந்து வேலை செய்யும். இந்த பாயிண்ட்டை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சிஜி, அதாவது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? புயான்சினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் வழியாக வேலை செய்யுதுல்ல, அதே மாதிரி வந்து இந்த தண்ணி தரக்கூடிய எதிர்ப்பு விசையும் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக வந்து வேலை செய்யும். அந்த பாயிண்ட்டை தான் வந்து புயான்சி பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து மெட்டாசென்ட்ரிக்னா, இப்போ இந்த பொருள் வந்து இருக்குங்க, இது வந்து மிதந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு கப்பல் வந்து தண்ணியில் வந்து மிதந்துட்டு இருக்கு. மிதந்துட்டு இருக்கும்போது வெளியில வந்து இந்த கப்பலுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோர்ஸஸ் வந்து இதாகும். காற்று வந்து இது பண்ணலாம், அலைங்க வந்து அடிக்கலாம். இப்படி வந்து ஃபோர்ஸஸ் இது பண்ணும்போது இது வந்து டில்ட் ஆகும் இல்லைங்களா? டில்ட் மீன்ஸ் வந்து ஏதாவது அசையும், இல்லாட்டினா வந்து ஏதாவது மூவ் ஆகும். அப்படி வந்து மூவ் ஆகும்போது இதோட புயான்சி பாயிண்ட் வந்து மாறுங்க. இப்போ இப்படி வந்து இது வந்து இப்படி பாயிண்ட் புயான்சி பாயிண்ட் வந்து போயிட்டு இருக்குன்னா, இப்படி இருந்தது வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்படி வந்து புயான்சி பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த பழைய புயான்சியும் இந்த புது புயான்சியும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணிக்கும். அதெல்லாம் வந்து மெட்டாசென்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து வந்துருக்கு. நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் வந்து பார்க்க போவோம். ஸ்டேபிளு, அன்ஸ்டேபிளு, அப்புறம் நியூட்ரல். இப்படி வந்து 3 கண்டிஷன்ஸ் வந்து பார்க்க போவோம். எதுக்கு பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஃப்ளோட் ஆகிருந்தாலும் சரி, சப்மெர்ஜ்டாக இருந்தாலும் சரி, இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து பார்க்க போவோம். சரிங்களா? ஸோ வந்து ஃப்ளோட்டாக இருந்தோம்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் வந்து ஜிக்கு மேலே இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து இந்த 3 பாயிண்ட் சொன்னோம்ல, இதுல வந்து இப்படி 3 பாயிண்ட் இருக்குன்னு வைங்களேன். எம்மு ஜிக்கு மேல இருக்கும். இந்த புயான்சி வந்து ஃப்ளோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடியிலே தான் இருக்கும். புயான்சியை பத்தி நம்ம வந்து ஃப்ளோட்டிங்ல பேசவே மாட்டோம். இந்த ரெண்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வந்து ஜிஇ எம்முக்கு மேல வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து இப்படி வந்து இருக்கும். இது வந்து ஜிஇ, இது வந்து எம்மு, இது வந்து புயான்சி. சரிங்களா? ஸோ வந்து இப்படி வந்து இருக்கும். நியூட்ரல்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியும் எம்மும் வந்து 0வில் வந்து இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜி இருக்கிற இடத்துலயே தான் எம்மும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஜிஎம் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா வந்து இருக்கும். இது வந்து ஜிஎம் வந்து நெகட்டிவ் வேல்யூவா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து சப்மெர்ஜ்டா இருந்ததுன்னா, சப்மெர்ஜ்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டு மெட்டாசென்ட்ரிக்கு, கிராவிட்டி, புயான்சி. இதுல வந்து எம்மை பத்தி வந்து பேச மாட்டோம் அவ்வளவா. நம்ம வந்து இதை பத்தி மட்டும்தான் வந்து பேசுவோம். சரிங்களா? ஸோ வந்து சப்மெர்ஜ்ல வந்து ஃப்ளோட்டிங் கண்டிஷன்ல வந்து பி வந்து ஜிக்கு மேல வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இதுலயும் வந்து இதை பத்தி பேச மாட்டோம். ஜி வந்து எம்முக்கு மேல வந்து இருக்கும். இதுக்கு இதுல வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எம் இங்க இருக்கும், ஜியும் பி வந்து இங்க வந்து இருக்கும். சாரி, இது வந்து பி. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டில்ட் ஆனா திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி. சரிங்களா? அப்படி இருந்தோம்னா இது வந்து ஸ்டேபிள் கண்டிஷன். இது வந்து டில்ட் ஆனா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து வந்துடாது. அது வந்து டில்ட் ஆனது வந்து டில்ட் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும். இதுல வந்து டோப்பல் எஃபெக்ட் வந்து இருக்காது. இதுல வந்து டோப்பல் எஃபெக்ட் வந்து இருக்கும். சரிங்களா?
இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோப்பல் எஃபெக்ட் வந்து இருக்காது. ஆனால் வந்து டில்ட் ஆனால் அதோட ஒரிஜினல் கண்டிஷனுக்கு வந்து வராது. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே தான் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து ஸ்டேபிளுக்கு வந்து அதே தான், அன்ஸ்டேபிளுக்கு வந்து அதே தான், அதே மாதிரி வந்து நியூட்ரலுக்கு வந்து அதே தான். சரிங்களா? ஸோ ஃபார்முலா வந்து பாருங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஜிக்கும் எம்முக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் அந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இது. இந்த இன்வெர்ஸ் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த லிக்விட்ல வந்து அந்த இது வந்து மூழ்கி இருக்கு. இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதுல வந்து பாதி தான் வந்து மூழ்கி இருக்கும். அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த வால்யூம்ல வந்து மூழ்கி இருக்கு அப்படிங்கிறதா வந்து அந்த இது. சரிங்களா? மெட்டாசென்ட்ரிக்கும் சென்டர் பாயின்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டைரெக்டாக வந்து ஃபார்முலா கொஸ்டின்ல வந்து வேல்யூஸை தந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியே வந்து எஸ்எஸ்சி ஜேஇல ஆர்ஆர்பி ஜேஇல வந்து கேட்பாங்க. முக்கியமாக எஸ்எஸ்சியில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வருது. ஸோ வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த டீ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போயன்சி, ஃப்ளோட்டிங், சப்மேஜ்டு இது எல்லாமே வந்து ஷிப்பில் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகுங்க. ஷிப்பில் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷிப் இருக்குன்னு பாருங்களேன், இதில் வந்து 2 விதமான பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் பாயிண்ட்டு, பார்த்தீங்கன்னா ரோலிங் பாயிண்ட். சரிங்களா? ஒன்று வந்து பிட்ச் பாயிண்ட், இன்னொன்று வந்து ரோலிங் பாயிண்ட். 2 விதமான பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. பிட்ச் பாயிண்ட்னா வந்து முன்னாடி பின்னாடி. சரிங்களா? ரோலிங் பாயிண்ட்னா வந்து சைடில் 2 சைட்லையும் இப்படி பாயிண்ட் பண்றது வந்து ரோலிங் பாயிண்ட், பிட்ச் பாயிண்ட். சரிங்களா? இது வந்து லாங்கிடியூஷனல் ஆக்சிஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இப்போ இந்த டீயோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிஎம்மோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த டீயோட வேல்யூ வந்து குறைஞ்சதுன்னு வைங்களேன், இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் வந்து இந்த ஜிஎம்மோட வேல்யூ வந்து குறைஞ்சி இந்த டீயோட வேல்யூ வந்து அதிகமானதுன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா பேசஞ்சருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. லாஸ்ட் எஸ்எஸ்சி ஜேஇல வந்து ஒரு 3 கொஸ்டின் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடா. சரிங்களா? ஸோ வந்து இந்த சாப்டர் வந்து இதோட ஓவர். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தோம்னா அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் வாட்டியா வந்து ஒயிட் போர்ட்ல வந்து எடுக்குவேன். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளாஸஸ் வேணா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து தை மாசத்துல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போவேன். இப்பதான் போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து கிளாஸஸ் வந்து ஒன்று தான் எடுத்து அப்டேட் பண்ணணும். லைட் செட்டிங் மாற்றணும். ஸோ வந்து லைட் செட்டிங் மாற்றிட்டு நான் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு அப்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து தை மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி 2 பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. ஸோ வந்து சிபிடி 2க்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்த வருஷம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வந்து என்னோட கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எஸ்எஸ்சி ஜேஇ அடுத்த வருஷமே வந்து வருது. இது மட்டும் இல்லாமல் கேட்டு மற்ற பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டான கிளாஸஸ் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு இது பண்ணுவேன். ஆனால் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல்லையும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். டாடா பை பை. வேற வீடியோ மீட் பண்ணலாம்.